Sri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Physics. Good morning students. 7th standard physics chapter 13 motion and time. So in the previous class we have completed in this chapter. So now we are going to write the book exercise. So take page number 156. So first question, classify the following as motion along a straight line, circular or oscillatory motion. So different types of activities, different activities கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள மோஷன், அதாவது ஸ்ட்ரைட் லைனில் இருக்கா, சர்க்குலரில் இருக்கா, ஆசிலேட்டரில் இருக்கா அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட் ஒன், மோஷன் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ் ஒயில் ரன்னிங். ஸோ ஓடும்போது நம்ம ஹேண்ட்ஸோட மோஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் பீரியாடிக் மோஷன் ஆர் ஆசிலேட்டரி மோஷன். ஸோ பீரியாடிக் மோஷன் கூட நீங்கள் எழுத வேண்டாம், ஏன்னா மேலே ஆப்ஷனில் ஆசிலேட்டரி மோஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆசிலேட்டரி மோஷன், ஏன்னா ரிப்பீட்டடாக கை வந்து முன்னால் பின்னால் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பீரியாடிக் மோஷன். செகண்ட் ஒன், மோஷன் ஆஃப் எ ஹார்ஸ் புல்லிங் எ கார்ட் ஆன் எ ஸ்ட்ரைட் ரோடு. என்ன ஸ்ட்ரைட் ரோடு அப்படின்னு இருக்கிறதுனால இது வந்து ஸ்ட்ரைட் லைனில் தான் போகும். ஸோ அலாங் ஏ ஸ்ட்ரைட் லைன். தேர்ட் ஒன், மோஷன் ஆஃப் ஏ சைல்டு இன் ஏ மெரி கோ ரவுண்டு. ஸோ ரவுண்டுன்னு இருக்க ஒரு வேர்டு இருக்குது. ஸோ தட் இஸ் சர்க்குலர் மோஷன். ஸோ ஃபோர்த் ஒன், மோஷன் ஆஃப் ஏ சைல்டு ஆன் ஏ சீசா. சீசாவில் வந்து என்ன மோஷன் கேட்டிருக்காங்க, மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். ஸோ தட் இஸ் ஆசிலேட்டரி மோஷன். ஃபிஃப்த் ஒன், மோஷன் ஆஃப் த ஹேமர் ஆஃப் அன் எலக்ட்ரிக் பெல். ஹேமர் வந்து எப்படி இருக்கும் எலக்ட்ரிக் பெல்லில், அந்த ஹேமர் வந்து போய் அந்த பிளேஸை வந்து தொட்டுட்டு பின்னாடி இப்படி வரும், முன்னாலேயும் பின்னாலேயும் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் ஆசிலேட்டரி மோஷன். ஸோ சிக்ஸ்த் ஒன், மோஷன் ஆஃப் எ ட்ரெயின் ஆன் எ ஸ்ட்ரைட் பிரிட்ஜ். ஸ்ட்ரைட் அப்படிங்கிற வேர்ட் இருந்தாலே தட் இஸ் அலாங் எ ஸ்ட்ரைட் லைன் தான். ஸோ தட் இஸ் ரெக்டிலினியர் மோஷன். ஸோ செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் கரெக்ட். நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் நாட் கரெக்ட், அதாவது இன்கரெக்ட் எது, கரெக்ட் எது அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ த பேசிக், ஃபர்ஸ்ட் ஒன், த பேசிக் யூனிட் ஆஃப் டைம் இஸ் செகண்ட். கரெக்ட் ஆன்சர். ஸோ கரெக்ட். எவ்ரி ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் வித் எ கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டும் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கரெக்ட். ஸ்பீடு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும், கான்ஸ்டன்ட் ஸ்பீட் கிடையாது. ஸோ இன்கரெக்ட். Distance between the two cities are measured in kilometers. Correct. The time period of a given pendulum is not constant. ஸோ the time period of a given pendulum அப்படின்னா ஒரு பெண்டுலம் கொடுத்துருக்காங்க, அதோட டைம் பீரியட் கான்ஸ்டன்ட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கரெக்ட். அதாவது ஒரு பெண்டுலம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம டைம் பீரியட் எத்தனை தடவை பார்த்தாலும் சேமாக தான் வரும் ஆன்சர், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இதில் நாட் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, அதனால இன்கரெக்ட் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபிஃப்த் கொஸ்டின், த ஸ்பீட் ஆஃப் எ ட்ரெயின் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் மீட்டர் பெர் ஹார். ஸோ ட்ரெயினோட ஸ்பீடை வந்து கிலோமீட்டர் பெர் ஹாரில் தான் சொல்லணும், அதில் மீட்டர் பெர் ஹார் இருக்குது. ஸோ இன்கரெக்ட். ஸோ எய்த் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் இஸ் கரெக்ட். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு டைம். செகண்ட் ஆப்ஷன், ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். Third option, speeds equal to time by distance. Fourth option, speeds equal to 1 by distance into time. So correct answer, second option, speeds equal to distance by time. Eighth question, the basic unit of speed is options kilometer per minute. Speed oda basic unit, basic நாலே small தான் வரணும். ஸோ கிலோமீட்டர் பெர் மினிட் வராது. கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு ஹையஸ்ட், இப்போ ஒரு லார்ஜர் யூனிட். அடுத்து மீட்டர் பெர் மினிட், கிலோமீட்டர் பெர் ஹார், மீட்டர் பெர் செகண்ட். ஸோ ஆன்சர் வந்து மீட்டர் பெர் செகண்ட். ஸோ 10th கொஸ்டின் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் தான் இதோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க முடியும், அது வந்து நோட்டில் தான் நம்ம பண்ணணும். ஸோ 11th கொஸ்டின் வந்து ஃபிகரை பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணணும், இதுக்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அண்ட் 12th கொஸ்டின் பாருங்கள், ஃபிகர் 13.15 shows the distance time graph for the motion of two vehicles A and B. Which one of them is moving faster? So figure 13.15ல ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, அதில் ஏபி அப்படின்னு 2 லைன் இருக்குது. ஸோ ஏபி அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு வெஹிக்கிளோட, 2 வெஹிக்கிள்ஸோட மோஷன் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் இது. ஸோ இதில் வந்து எது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ நமக்கு இப்போ கிராஃபை பார்த்தாலே தெரியும். பி வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கு, ஏ வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஒரே டைமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், அதோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. பியோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஏ இஸ் மூவிங் ஃபாஸ்டர். ஸோ 13th question, which of the following distance time graph shows a truck moving with speed which is not constant? ஸோ 13th கொஸ்டினில் 4 கிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ட்ரக் வந்து ட்ரக்கோட அந்த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். ஸோ அது வந்து எது வந்து நாட் கான்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அப்புறமா அந்த ட்ரக் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகுது. ஸ்ட்ரைட் லைன் இருந்தாலே கான்ஸ்டன்ட் ஸ்பீட் தான். செகண்ட் பிக்சர் வந்து ஒரு லைன், ஒரு ஹரிசாண்டலாக ஒரு லைன் இருக்குது. ஸோ அப்படின்னா அது ரெஸ்ட்டில், கார் வந்து ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ தேர்ட் பிக்சர் பாருங்கள், டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் ஸ்ட்ரைட் லைன் இல்லை, கர்வ்டு வளைவாக இருக்குது. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் ஸ்ட்ரைட் லைன் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஸோ இதுதான் நாட் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் கொஸ்டின் ஆன்சர் வந்து ரைட் பண்ணலாம்.